கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயலட்சுமி ஸ்ரீதர், ஃபவுண்டர் சேர்மன் ஆஃப் திசா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் திசா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ரொம்ப நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். நாட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லை, வீட்டிலேருந்து தான் அதை நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு வீட்டில் உள்ள பெண் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த பெண்ணை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க இல்லையா, அவங்க சந்திக்கிற அவ்வளோ ஒரு விஷயங்கள் இப்போ வெளியில் தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னால் வெளியில் சொல்லலை நிறைய பேர், இப்போ சொல்கிறாங்க தைரியமாக. அதுவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே அம்மா கிட்ட எனக்கு ஸ்கூல்லையோ இல்லை வர்ற வழியிலையோ யாரோ ஒருத்தர் என்னைய ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அந்த அம்மா என்ன பண்ணணும்னா, ஓகே நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன்ல, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு உன் கூட வரேன், நான் ஸ்கூலில் அதை பற்றி பேசுகிறேன், இல்லை வர்ற வழியில் ஏதாவது பிரச்சனைனா அதுவும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். அப்படியா எல்லாரும் சொல்கிறாங்க? கிடையாது. அந்த பெண் குழந்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ என்ன பண்ண, நீ யார் கூட சேர்ந்த, உன் ஃப்ரெண்ட்ஸ் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த குழந்தையவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லும்போது அந்த குழந்தை அடுத்த நாள் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா சொல்லவே மாட்டா. ஸோ இனியாவது தாய்மார்கள் ஒரு பெண் குழந்தை ஏதாவது சொல்லுச்சுன்னா காது கொடுத்து கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், நீ நல்லா படின்னு சொல்லணும். இதை விட எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, நீ படிக்கவே வேணான்றவாங்க, நீ இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போக வேண்டாம், ஃபேமிலி நேம் கெட்டு போயிடும், நீ போகவே வேண்டான்றவாங்க. அப்படிலாம் நடக்கும்போது என்ன ஆகும், எந்த குழந்தையும் பிரச்சனையை தனக்குள்ளேயே தான் வச்சுக்குமே தவிர அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். இதே ஸ்பேஸ் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸும் கொடுக்கணும். அந்த டீச்சருமே என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா பேரண்ட் கூட இருக்கிறத விட டீச்சர்ஸ் கூட தான் ரொம்ப நேரம் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களும் அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். இப்படி சொல்லும்போது ஒரு சின்ன தப்பு ஸ்டார்டிங்லேயே சொல்லி சரி பண்ணிடலாம். அப்படி பண்ணாமல் பயந்து தான் அந்த குழந்தைங்க பிளாக்மெயில்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா. பயந்து அடுத்தடுத்து அம்மாட்ட சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியலன்ட்டு அவங்க என்ன அந்த அப்யூஸ் பண்ணுறவங்க அடுத்த லெவலுக்கு கேட்கும்போது இந்த பிள்ளைங்க பிளாக்மெயிலுக்கு அடிமையாயிடுறாங்க. ஸோ தாய்மார்கள் அண்ட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்பேஸை கொடுங்க குழந்தைகளுக்கு. அண்ட் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு குழந்தை யாரோ ஒரு வீட்டில் உள்ள சொந்தக்கார ஒரு நபரை வெறுக்கிற மாதிரி பண்ணுறான்னா அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே நல்லா அவங்களோட பேசுகிறவா திடீர்னு ஏன் அவர் வரும்போது பேச மாட்டேங்கிறா அப்படின்னா கூப்பிட்டு கேட்கணும் நீங்கள். ஏன்னா அந்த குழந்தை அது மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், அதை போய் எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு சொல்லி தயங்கி நிற்கலாம். நீங்கள் தான் அம்மாவாகிய நீங்கள் தான் ஒரு மாற்றம் தெரியும் இல்லையா, அப்போ கூப்பிட்டு கேட்கணும். ஏன் நீ அவர் கூட முந்தியெல்லாம் பேசுவியே, பேச மாட்டேங்கிற, என்ன விஷயம்னு கேளுங்க. கேட்ட உடனே அவள் அவ்வளோ அழகாக அவ்வளோத்தையும் சொல்லுவாள். சொல்லும்போது நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுக்கணும். அதனால் குழந்தைகளுக்கு அதுங்க பாவம் வெளியில் சொல்கிறதுக்கு சில விஷயத்த சொல்லலாமா கூடாதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபேமிலி டைம்னு ஒன்று வைங்க. அந்த ஃபேமிலி டைமில் நீங்கள் டைரெக்டாக உன்னை யாராவது அப்யூஸ் பண்ணால் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தால் கதை மாதிரி சொல்லுங்கள். நான் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்துச்சு, அவன் நல்ல வேலை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டா தப்பிச்சிட்டா, அதனால பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட எதனாலும் சொல்லலான்னு சொல்லி பாருங்களேன். அந்த குழந்தைக்கு 1000 கைகள் வந்த மாதிரி ஒரு பலம் வரும். அம்மா அப்பா இருக்கும்போது நம்மளை யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக தைரியம் கொடுங்கள். பெண்களை சாமியாக பார்க்குற நம்ம ஊரில் தான் பெண்களை பற்றி ரொம்ப மோசமாக மீடியாவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்கள நீங்கள் எப்படி சரி பண்ணலான்னா, ஆண் குழந்தைகளை சின்னதாக இருக்கும் போதே நீங்கள் அவன்கிட்ட அவன் முன்னால் உங்கள் மாமியாரையோ நாத்தனாரையோ குறை சொல்லி பேசாதீங்க. குறைகள் எல்லாட்டையும் இருக்கும். ஆனால் ஒரு ஆண் குழந்தை முன்னால் இன்னொரு பெண்ணை நீங்கள் தரக்குறைவாக பேசும்போது அவன் மனசில் பெண்கள்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு வெறுப்பு வந்துடும். அப்படி பண்ணாதீங்க. பெண்களை மதிக்கிற மாதிரி பேசுங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. அந்த பையன் முன்னால் நல்ல விஷயங்களை பேசுங்க. பாட்டி இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அத்தை இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி, அப்படி நல்ல விஷயங்களை அவங்கள பற்றி பெருமைப்படக்கூடிய விஷயங்களாக பேசுனீங்கன்னா அந்த ஆண்மகன் பிற்காலத்தில் மீடியாலேயோ நேர்லேயோ எந்த பெண்ணையும் தவறாக பேச மாட்டா,
தவறாக நினைக்க மாட்டான், மரியாதையாக நடத்திக்குவான். இது எல்லாமே அம்மாங்கள் கையில் இருக்குது. ஸோ பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுங்க. ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை எப்படி நடத்தணும், மதிக்கணுன்றதை கற்றுக் கொடுங்க. நன்றி.